அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் 2025 எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யோகர், ராஜயோகர். அவர் ஜூலை மாசம் 13ஆம் தேதி வக்ரமானார். இப்ப நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பகவான் உங்க ராசிக்கு எங்க இருக்கிறார்? என்ன பலனை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறார்? 2026 உங்களுக்கு என்ன நடக்கும்? 2026 சனியோடைய பொசிஷன் எப்படி, என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவுல பார்க்கலாங்க. சனி பகவானுக்கு ரிஷபராசி ரொம்ப பிடிச்ச ஒரு ராசி. ரிஷபராசிக்கு சனி பகவான் ராஜயோகர். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க மிகப்பெரிய இந்த சனி தசையில தான் மிகப்பெரிய முன்னேற்றம், வளர்ச்சி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சில பேருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார். உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி எப்படி இருந்தாலும் நன்மையை செய்வார். ஏன் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி காலகட்டத்துல கூட ஒரு ராசிக்கு நன்மையை செய்யறாருன்னா அது ரிஷபராசிக்கு செய்வார். அப்பேற்பட்ட சனி பகவான் கெட்ட நேரத்திலேயே நல்லது செய்வாரு. இப்போ அவரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார். 2026 லாபஸ்தானத்துல தான் இருக்க போறார். 2025 லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார். சனி பகவான் லாபஸ்தானத்துல 12 ராசிகள்ல யாருக்கு வந்தாலும் சனி லாபஸ்தானத்துல இருப்பது மிகப்பெரிய அது ஒரு கோல்டன் பீரியட். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம். நீண்ட நாள் பிரச்சனை, நில பிரச்சனை, நீண்ட நாள் இந்த சொத்து தகராறு, இந்த பாக பிரிவினை உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு பணம் தான் சந்தோஷம்னா அந்த காலகட்டத்துல பணம் கிடைக்கும். இந்த மாதிரி வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி பெரிய ஒரு கார் வாங்கணும் ட்ரீமா இருக்கு, ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும் ஆசையா இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். ஆக்சுவலி இந்த சனி பகவான் வக்ரமான பீரியடு உங்களுக்கு நெகட்டிவ் தான். ஆனா சில பேருக்கு ஜாதக கட்டத்துல அவருடைய சனியோடைய இருப்பிடத்தை வச்சு, அவருடைய நிலைய வச்சு, சில பேருக்கு சனி வக்ரமானாதான் நற்பலனை செய்வார். அவர் வக்ரமாவது ஒரு 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் பீரியட் இருக்கும். அந்த டைம்ல மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பாங்க. அதே சமயத்துல நிறைய பேருக்கு ரிஷபராசிக்கு பேசிக்கா சனி பகவான் வக்ரமாவது நல்லது கிடையாது. ஜூலை மாசம் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பெரிய பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, பெரிய லாஸை பார்த்திருந்தீங்கன்னா, வேலை இழப்பை பார்த்திருந்தீங்கன்னா, இல்ல தொழில ஏதாவது நஷ்டத்தை பார்த்திருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி வம்பு வழக்கு, ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு, பிரிவு, காதல் முறிவு, எக்ஸாம்ல தோல்வி, இன்டர்வியூல தோல்வி, ஏதாவது உங்களுக்கு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருந்தால் உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ரம் ஆகலன்னு அர்த்தம். அவரு ஒன் டைம் அவரு வக்ரத்துல உங்களுக்கு கெடுபலனை செய்யறாருன்னா லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு அவர் வக்ரம் ஆனாலே ஆகாதுன்னு அர்த்தம். அத நீங்க இந்த 4.5 மாசத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் சில பேருக்கு சனி பகவான் அவர் உங்களுடைய ஜாதகத்தோடைய பொசிஷனை வச்சு வக்ரமானாதான் மிகப்பெரிய யோகத்தை செய்வார், மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யோகம் நடக்குது சார், எனக்கு ஜூலை மாசம் 13ஆம் தேதிக்கு மேலதான் வேலை கிடைச்சது, ஆகஸ்ட் மாசம் தான் வேலை கிடைச்சது, பெரிய காசு கிடைச்சது, சொத்து வாங்கினேன், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன்லாம் சொன்னீங்கன்னா அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு அவர் சனி வக்ரமானாதான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய காலகட்டம்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்க தனிப்பட்ட இதெல்லாம் நாங்க ஜாதகம் பார்க்காமயே பலன் எடுக்கக்கூடிய அமைப்பை நான் சொல்லித்தரேன். சனி சில பேருக்கு வக்ரான் டைம்ல நன்மையை செய்வாரு, சில பேருக்கு கெடுதலை செய்வார். ரிஷபராசிக்கு அவர் வக்ரம் ஆவது நல்லது கிடையாது. பேசிக்கா இந்த ஜூலை 13ல இருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு வக்ரமானது நல்லதே கிடையாது. அதனாலதான் இந்த ஒரு 4 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. ட்ரம்ப் ஏகப்பட்ட வரி போட்டாரு, வெளிநாட்டுல வேலை செய்யற அன்பர்கள் எல்லாம் வேலையை விட்டு தூக்கினாரு, ரைட்டுங்களா? நிறைய பேர் கூட்டு மரணங்கள் ஏற்பட்டது. ஒரு கட்சி தலைமையில இருக்கிறவரு ரொம்ப பிரச்சனையில மாட்டினாரு. சோ நிறைய பிரச்சனை. சில பேருக்கு சனி வக்ரமானாலே பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டுற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய சம்பவத்துல மாட்டுற மாதிரி இருக்கும், ரைட்டா? சோ அவர் வக்ர நிவர்த்தி ஆவறது உங்க ராசிக்கு மிகப்பெரிய யோகம்.
இதெல்லாம் கோல்டன் பீரியட். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனா என்ன ஒண்ணு, இந்த டைம்ல நம்ம வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நல்ல வேலை தேடிக்கணும், நல்ல ஒரு தொழிலை தேடிக்கணும், இதெல்லாம் தெரியாது. 90% மக்களுக்கு இது தெரியாது. ஆனா இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணும் போது, இப்போ நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னு ட்ரை பண்ணின்னு இருக்கிறீங்க, பண்ணும்போது அதெல்லாம் நடந்துரும். வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போகணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்கீங்க, நடந்துரும். ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் வேலையில போய் உக்காரணும்னு நினைச்சீங்களா, அதெல்லாம் நடந்துரும். ரைட்டுங்களா? சோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 4 மாசம் ஒரு மாதிரி இருந்தாலும் 2026 ரொம்ப பிரமாதமா இருக்கும். நவம்பர் மாசம் 28ஆம் தேதி மேலேயே பெரிய யோகங்களை வந்து நீங்க அனுபவிப்பீங்க, பெரிய நல்ல விஷயங்களை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு இது கோல்டன் பீரியட். வரக்கூடிய நீங்க என்ன ஏஜ்ல இருக்கிறீங்களோ, வரக்கூடிய 10 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ, வேலை தேவையோ, இல்ல நிலம் தேவையோ, இல்ல ஒரு பணம் தேவையோ, எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நீங்க முக்கியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த 26, 27 நல்லா தான் இருக்குது. இந்த 2 வருஷத்திலேயே செஞ்சுக்க பாருங்க. இந்த 2 வருஷத்தை கோட்டை விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம், 28ல நம்ம பண்ணலாம், 29ல பண்ணலாம்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வந்து செட் ஆகாது. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சில பிரச்சனைகள் ஏற்படும். என்னதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல வந்து இருந்தாலும், கிரகங்கள் இருந்தாலும், அவங்களே சில பிரச்சனையையும் வந்து செய்வாங்க. சில பேருக்கு ரொம்ப குழப்பம் ஏற்படும், ரொம்ப யோசிப்பாங்க, இது பண்ணலாமா வேணாமா, இப்ப வேலை மாறலாமா வேணாமா, இப்போ இந்த வேலையே நல்லா இருக்கு, இதை இப்ப பயங்கர குழப்பத்துல இருப்பாங்க. இப்ப தொழில் தொடங்கலாமா வேண்டாமா. ஏன்னா சனி பகவான் உங்க ராசியை பாக்குறதால உங்களை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. நம்பிக்கை இழக்க நேரிடும். ஒரு பக்கம் காசு கொடுப்பாரு, ஒரு பக்கம் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு, அதையும் செய்வாரு. அதே சமயம் நம்பிக்கை இழக்க வைப்பாரு. வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்பாரு. சில பேருக்கு வேலையில ரொம்ப வேலை பழுவு கொடுப்பாரு. சில பேருக்கு வீட்டுல நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு, குடும்பத்துல நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. சில பேருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். ஏதாவது ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் ஏற்படும். இந்த 2026 இந்த ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க, 5 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் 2026 இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இயற்கையாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல இயற்கையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நாங்க செயற்கையா ட்ரை பண்ணலாமா, பண்ணலாம். அதுக்கும் இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வேலை விஷயத்திலயும் உங்களுக்கு 2026 நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த தொழில் விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இந்த காலகட்டத்துல 2025ல மட்டும் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா அந்த இஎம்ஐயை ஈஸியா கட்டி முடிப்பீங்க. இதுதான் விஷயம். உங்க கையில காசு கம்மியா தான் இருக்கு, ஆனா மிச்சம் எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு லோன் போடுறீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாம் இஎம்ஐ ஈஸியா கட்டுவீங்க. அதே மாதிரி உங்க ஃபியூச்சருக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். ரைட்டுங்களா? ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் மட்டும் ஏற்படும். தேவையில்லாத நண்பர்கள், உறவினர்கள், இல்ல கூட பிறந்தவங்க, இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு முயற்சிகள் தாமதம் ஏற்படும். கண்டிப்பா அது வெற்றியா கிடைக்கும், பட் ஆனா தாமதம் ஏற்படும். சில பேருக்கு ரொம்ப மன குழப்பம் ஏற்படும். இந்த நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் இது பேசிக்கா நடக்கும். வீட்லயே இருக்கிறவங்களுக்கு நிறைய மன குழப்பம் ஏற்படும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இவங்களோட பிரச்சனையா இருக்கே, அவங்களோட அந்த சொந்தக்காரங்களோட பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நிறைய மனக்குழப்பம் ஏற்படும். சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா பொருளாதார ரீதியாக சொத்து வாங்குற அமைப்புல, கார் வாங்குற அமைப்புல, வேலை சம்பந்தமான விஷயத்துல, வெளிநாட்டுக்கு போற விஷயத்துல, வேற ஊருக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புல, வேற ஊருக்கு மாறக்கூடிய அமைப்புல, இதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்க வாழ்க்கையில கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா?
ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்லது. 2026 12 ராசிகள்ல எந்த ராசிக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது ரிஷபராசி தான். ரைட்டுங்களா? இந்த பதிவுல ரிஷபராசிக்கு பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.